ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் கல்பனா நந்தகுமார். இன்னைக்கு சீஸி சாண்ட்விச் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. ஆனியன் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. கேப்சிகம் அது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு நம்பர் தான், அது பொடியாக கட் பண்ணது, அதையும் சேர்த்துக்கலாம். இது கொத்தமல்லி தழை, அதையும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதையும் சேர்த்துக்கோங்க. இது பெப்பர் பவுடர் 1/2 ஸ்பூன். இது சாட் மசாலா, இது ஒரு 1/4 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. அது நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ண மசாலாவை நம்ம இதில் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டுத்துலேயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே சீஸ் லைட்டாக துருவி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் துருவி போட்டுக்கலாம். இது ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம 5 மினிட்ஸில் இது செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸு பிள்ளைங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் போட்டு அனுப்பலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் போட்ட பிறகு இது அப்படியே ரெண்டுத்தையும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் நான் பட்டரை சேர்த்துக்கிறேன். ஃபில் பண்ணி வச்ச இந்த பிரெட்டை நம்ம இதில் வச்சுக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப நம்ம இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இது இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக திரும்பவும் நம்ம கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். சீஸ் வச்சு நம்ம பண்ணுறதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தால் போதும், நம்ம எடுத்துடலாம். இதை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நம்ம எல்லா பிரெட்ஸையும் இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணிட்டு இப்போ பாருங்க, சூப்பராக இருக்கு. சீஸி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. சீஸி சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.